வெல்கம் டு அவர் அக்குபங்க்சர் அவேர்னஸ் செஷன். இன்னைக்கு நாம இந்த எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஜிங்குவல் பாயிண்ட்ஸ்ல அவசர கால சிகிச்சை புள்ளியாக நமக்கு ஏற்படக்கூடிய இதய பாதிப்புகள், திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு மாரடைப்பு, இவற்றிலிருந்து நம்ம எப்படி நாம் தற்காத்துக் கொள்வது அப்படின்றதுக்கு மிகவும் ஒரு அவசியமான புள்ளி, அநேகரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய புள்ளி. இது ஒரு அவசர நிலைக்கு நமக்காகவும் இது பயன்படும், பிறருக்கும் இதை நாம் பயன்படுத்தி நல்ல பலனை நாம் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த அவசர கால சிகிச்சை புள்ளியாக இருக்கக்கூடிய P9 அப்படின்ற இந்த புள்ளி எங்கு அமையப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய கை விரல்களில் நம்மளுடைய நடுவிரலினுடைய உச்சியின் மையத்தில் அமையப்பட்டிருக்கிறது. இந்த உச்சியினுடைய மையத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த புள்ளியின் பேர் தான் பார்த்தீங்கன்னா P9 அப்படின்னு சொல்லுவோம். பெரிகார்டியம் 9, அதாவது இருதயத்தின் மேல் உறை 2 அடுக்குகளாக இருக்கக்கூடியது பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரையில பாயக்கூடிய இந்த சக்தினால புள்ளிகள் வெளிப்படக்கூடிய இந்த புள்ளியத்தான் P9 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த P9 இந்த புள்ளியை நாம் அழுத்தம் கொடுப்பதன் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மாரடைப்பு நோயிலிருந்து உடனடியாக தீர்வை நம்மால் காண முடியும் 3 நிமிடத்தில். ஸோ அடுத்த நிலைக்கு நாம் மேற்சிகிச்சைக்காக நாம் செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு முதலுதவியாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. எப்போது உங்களுக்குள் ஒரு சிறிய அசௌகரியம் உங்களுடைய மார்பகத்தில் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உடனடியாக இந்த புள்ளியை தூண்டுவதன் மூலியமாக உங்களை இந்த மாரடைப்பிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நிலைகளில் மார்பகத்தின் மையத்தில் ஏதோ ஒரு அழுத்தமோ ஏதோ ஒரு பிசையக்கூடிய ஒரு உணர்வோ உங்களுக்கு ஏற்படலாம். இதை தொடர்ந்து உங்களுடைய மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய நாக்கின் வேர்பகுதி, அதாவது ரூட் ஆஃப் த டங்க் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வலி ஏற்படும். அடுத்து உங்களுடைய நாக்கை நகட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது, கொஞ்சம் தூரம் நடந்தாலோ மாடிப்படி ஏறி இறங்கினாலோ மூச்சு இறைக்கிறது, இதை எல்லாமே நாம் நம் இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய பின்னடைவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு லேசான தலை சுற்றல் ஏற்படலாம், டயரியா ஏற்படலாம், வாமிட்டிங் ஏற்படலாம். இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் பயப்படாம நீங்க தாராளமாக இந்த ஜிமிராட் பென் உங்ககிட்ட இருந்தா இதை வைத்து இந்த P9 அப்படின்ற இந்த புள்ளியில் நீங்கள் ஒரு 3 நிமிட அழுத்தம் கொடுக்கலாம். அக்குப்ரெஷர் ஜிமிராடுன்னு நாம சொல்லக்கூடிய இந்த ஜிமிராட் உங்கள்கிட்ட இருந்தா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இது இல்லாத பட்சத்துக்கு ஒரு பேனாவுடைய பின்புற மூடிய கூட நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இந்த P9 அப்படின்ற ஒரு புள்ளியில் ஒரு 3 நிமிடம் தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். வலி இருந்தாலும் நீங்கள் இந்த வலியை தாங்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சுவாசத்தின் மீது கவனம் வைத்திருந்தால் 3 நிமிடத்தில் இந்த அற்புதமான புள்ளி செய்யக்கூடிய அற்புதத்தை உங்களால் உணர முடியும். இது ஜிம்மிராட் இல்லாம அக்குபங்க்சர் முடிச்சவங்களும் சரி, BNOS டாக்டர்ஸும் சரி, 0.5 சூன் நீடிலையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த P9 அப்படின்ற இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒன்று நீங்க இன்சர்ஷன் 0.1 சூன் டு 0.2 சூன் வரைக்கும் இன்சர்ட் பண்ணலாம். இல்லைன்னா பிரிக் டு ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குத்தி ரத்தத்தை வர வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க செய்யலாம். ஸோ இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். ஸோ நீட்லிங் நீங்க பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணாம நீட்லிங் பண்ணுங்க. இந்த சென்சிட்டிவ் பாயிண்ட்ல நீங்க பிரிக் பண்ணும்போது ஒரு 0.1 to 0.2 சூன் மட்டும் நீங்க பண்ணா போதுமானது. 0.1 to 0.2 சூன் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி பெர்பெண்டிகுலர் இன்சர்ஷன் பண்ணலாம். ஆப்ளிகோட பெர்பெண்டிகுலர் பெயின்ஃபுல்லாக இருந்த போதும் இது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த முறையில் நீங்க இந்த மாதிரி இன்சர்ஷன் பண்ணதுக்கு பிறகு ஒரு 20 மினிட்ஸ், ஆக்சுவலாக நான் சொன்னதன்படி ப்ரெஷர் கொடுப்பதாக, அக்கு ப்ரெஷராக இருந்தால் 3 மினிட்ஸுக்கு நீங்க கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இதே இது நீங்க இப்போ அக்குபங்க்சர் பண்றீங்க, நீடில் இன்சர்ஷன் பண்றீங்க அப்படின்னா 0.5 சூன்ல சில்வர் நீடில் எடுத்துருக்கீங்க, 0.1 to 0.2 சூன் இன்சர்ஷன் பெர்பெண்டிகுலரா நீங்க பண்ணிருக்கீங்க. பண்ணிக்கிட்டு இந்த 20 மினிட்ஸ் இதை ஜஸ்ட் லைக் அப்படியே விட்டுருங்க. நீங்க எவ்ரி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இது என்ன பண்ணலாம்னா ஒரு ஜென்டில் ஆக்டிவேஷன் மட்டும், இந்த மாதிரி டேப்பிங் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி டேப்பிங் மட்டும் எவ்ரி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு 2 தடவை டேப் பண்ணிட்டீங்கன்னா இது போதுமானது. இது என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் ஹீட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஹீட்டை கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணும்.
இந்த நீடில் இன்செக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த டெக்யூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எனர்ஜி டிஸ்போசல் வந்து உடல் முழுவதுமாக பரவும். மிக முக்கியமாக நம்மளுடைய ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம் சேனல்ஸில் இது பாஸ் ஆகி உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தற்காலிக நிலையாக இருக்கலாம் இந்த மாரடைப்புன்றது, அதிலிருந்து உங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு புள்ளி. ஸோ 20 நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஜென்டிலாக நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு எந்த ஒரு பிளட்டும் அதில் இருக்காது. பிளட் ப்ரிக்கிங் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு குத்தி எடுத்தீங்கன்னா பிளட் ப்ரிக்கிங் வந்து வந்துடும். நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கெலாம் நம்ம எடுக்கிறோமோ சுகர் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அது வந்து ப்ரிக்கிங். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்போ இங்கே குத்துனதில் பிளட் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டங்களில் மாரடைப்பு மரணங்களைத்தான் நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது யாருக்குனாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மாரடைப்பு என்ற ஒரு பயமின்றி என்றென்றும் நீண்ட ஆயுளுடன் நீங்கள் நிலையாக ஒரு நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்திட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.